மகாபாரதம் போரை முடித்து நாராயணர் காட்டில் ஒரு பண்டார வேடம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது தெய்வ பெண்கள் குடித்துக் கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் சிவனுக்கு பணிவிடை செய்யும் பெண்கள். அவர்களிடம், இன்று எனக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று பண்டார வேடத்தில் இருக்கும் நாராயணர் கேட்டார். அதற்கு பெண்கள் அகங்காரமாக பதில் சொன்னார்கள், சிவனை தவிர வேறு யாருக்கும் ஊழியம் செய்ய மாட்டோம் என்றும் அந்த நாராயணனுக்கு கூட செய்ய மாட்டோம் என்று அகங்காரத்துடன் உரைத்தனர். இவர்கள் அகங்காரத்தை அழிக்கவும் முன்பு ஒரு முனிவன் விட்ட சாபத்தின்படியும் அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு குழந்தை கொடுக்க எண்ணி மாயவர் மறுநாள் அவர்கள் குளிக்க வரும் பொழுது அதிக மழையையும் குளிரையும் ஏவினார். அவர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மாயவர் அக்னியாக எரிந்து கொண்டு இருந்தார். தீயை கண்டதும் அவர்கள் அருகில் வந்த ஆவினர் உடனே நாராயணராக காட்சி கொடுத்தார். உடனே அவர்கள் ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றனர். இதை கண்டதும் அவர்கள் பயந்து சிவனிடம் சென்றால் ஏதும் பிரச்சனை வரும் என்று எண்ணி பிள்ளைகளை கீழே விட்டு காட்டில் சென்று தவம் இருந்தனர். அந்த பிள்ளைகளை மாயவர் எடுத்து வளர்த்து வந்தார். பெண்கள் உடைய தவம் முத்தி அடைந்ததை அறிந்து சிவன் சக்தி மாயவர் வந்தனர். அதன் பின்பு நடந்தவற்றை பார்ப்போம். ஐயா உண்டு. தாயே, உனது தாழ்கண்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது அம்மா. நாங்கள் அருந்தாமல் வாடினமே அறமிலார் தங்களைப் போல. அறம் செய்யாமல் ஒருவன் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் அவன் பட்டினிக்காரன். எவன் ஒருவன் தேவைக்கு மேலே அதிகப்படியான பொருளை வைத்திருக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே முதலாவது கடன்காரன். அதுபோல மற்ற உயிர்களுக்கு பசியாற்றாமல் தம்மால் இயன்ற தர்மத்தை செய்யாமல் ஒருவன் 3 வேளை திருப்தியாக சாப்பிட்டேன் என்று சொன்னாலும் உண்மையிலேயே அவன்தான் பட்டினிக்காரன். எந்நேரம் ஈஸ்வரருக்கும் என் அம்மையாகிய உந்தனுக்கும் நீங்கள் சொன்ன பணிகளிலே இருந்து நாங்கள் அந்த சொற்களை மீறி நடந்தோமா? ஈசனுடைய சட்டத்தை நாங்கள் அலக்களித்தோமா? அல்லது இந்த உலகத்திலே வர வேண்டும், இப்படி பிள்ளைகளை பெற வேண்டும் என்று எங்கள் மனதிலே ஆசைப்பட்டோமா? அப்படி எதுவும் நாங்கள் தவறு செய்யவில்லையே அம்மா. புத எந்தாயே, எங்களை இப்படி இந்த வனத்திலே தவிக்க விட்டு விட்டாயே. ஐயா, இனிதாயிலும் இவர்களுடைய தவத்துக்கு தாங்கள் உறுதி கொடுக்க கூடாதா? மாட்டில் ஏறும் மகாபரணி மாது உமையாள் பங்காளா, இந்த காட்டிலே அடியார்கள் 7 பேரும் கன்றை பிரிந்த பசுவை போல கதறி இருந்தோம். ஊமை கண்ட கனாவது போல வாடி இருந்த வாட்டமறிந்து மனதிறங்கி வந்தீர்கள். எங்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து, ஆனால் அவர்களுடைய கவலையே தீர்ந்து விட்டதே. இனி அவர்களை கைலைக்கு அழைத்துச் செல்வோம் என்று மட்டும் தயவு செய்து நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். தாயே, ஈஸ்வரரே, நாங்கள் இந்த பிள்ளைகள் 7 பேரையும் இனவழி குறையாமல் எங்களுக்கு எடுத்து தர வேண்டும். எங்களை சார்ந்த கணவர் வந்து உலகம் அறியும்படியாக எங்களை கரம்பிடித்து திருத்தாலி சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களையும் மக்களையும் ஒன்றுபோல் வைத்து இந்த உலகத்திலே ஆளுவதற்கு எங்களுக்கு வரம் தாரும் ஐயா. நாரணரே, இனி இந்த மாதர்களுக்கு என்ன என்ன சொல்ல வேண்டுமோ, எப்படி அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டுமோ அதை முறைப்படி நடத்தலாமே. அப்படி என்று மாதர்களே, அன்று நீங்கள் சுனையாடி ஜலம் திரட்டி ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய திருமுடியிலே இட்டு அனுஷ்டானம் செய்து வந்தீர்கள். அப்படி பல நாள் செய்து வந்த வேளையிலே நான் ஒரு நாள் வந்து உங்களிடத்திலே, இன்றொரு நாள் மட்டும் நீங்கள் கொண்டு செல்லுகின்ற இந்த நீரை என் தலையிலே இயல்பாக விடமாட்டீர்களா என்றுதானே கேட்டேன். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இறந்து திரியும் ஈஸ்வரருக்கு அல்லாது பரந்த புவி மாயனுக்கு கூட நாங்கள் இதை செய்ய மாட்டோமே என்று வல்லாண்மையாக வாயுரமாக உரங்கொண்டு பேசிய காரணத்தினாலே நான் உங்களுக்கு இத்தனை முறைகளையும் நடத்தி இருந்தேன். நீர் பெற்ற பிள்ளைகள் நீநிலத்திலே பெற்று பெருகி வாழுவதற்கு வானத்து அமிர்தத்தை வரவழைத்துக் கொடுத்தோம். அவர்கள் வாழ்ந்தார்கள், மன்னரென கோட்டையிட்டார்கள். அப்படி இருக்கிற போது இழந்த கலி தோன்றி இந்த வையகத்திலே வந்த காரணத்தினாலே ஆனதொரு சோழ மன்னன் 2 பிள்ளைகளை யானை காலால் வைகை கரையிலே தலையிடறி கொன்று விட்டான். அவனுக்கு பின்னால் வந்த மானீசன் இந்த சான்றவர்களுக்கு துயரம் ஒரு
சாபங்களை இட்டார். அந்த சாபங்களினாலே மக்கள் துர்க்கலிக்கு உள்ளாகி அயர்ந்து மிக வாடி ஆள் போலே நீசனுக்கு பதறி வாழுகின்றார்கள். அப்பன் நான் இருக்கிறேன், அவர்களை பெற்ற தாய்மார்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நாட்டிலே அப்பனம்மை இல்லாத பிள்ளைகள் என்று அடித்து வேதனைப்படுத்தப்படுகின்றார்கள். நீங்களும் இந்த இடத்திலேயே நிலையாக இத்தனை காலமும் தவம் இருந்து விட்டீர்கள். நானும் ஆங்காங்கு பண்டாரம் பரதேசியாக அலைந்து திரிந்து விட்டேன். நம்முடைய மக்களின் குறைகளை தீர்க்க வேணும், பூலோகத்திலே போக வேணும் என்றால் இச்சொருவம் கொண்டு நாமளும் ஏகினால் நாமளும் அந்த பொய்ச்சொருபத்துக்குள்ளாக ஆகிவிடுவோம். என்ன விதமாக இந்த மக்களுடைய குறையை தீர்ப்பது, கவலையை ஒழிப்பது என்று என் மனம் எண்ணுகின்றது. ஐயோ எம்மக்கள் 5 ஆனதிலே பொய்யோ மெய்யோ சோழன் கொன்று விட்டானே. கற்பழியா கன்னியங்கள் கற்பையெல்லாம் நீரழித்து உர்பனமாய் பெற்ற பிள்ளை ஒன்று போல் நீர் காத்து வளர்ப்பீர், எங்களிடத்திலே ஒப்படைப்பீர் என்றிருந்தோம். இப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்காமல் தவறவிட்டு இந்த செய்தி சொல்லவா நீர் ஓடி வந்தீர்? மாளக் கொடுத்தீரே எங்களுடைய மக்களை எல்லாம். இதுதான் பழவினையோ அல்லது எங்களுடைய பாவ குறைச்சலோ? மக்கள் 2 பேரை கொன்றுவிட்ட சோழனுடைய அக்கபக்கமெல்லாம் அறாதா? மாபாவி சோழனுடைய வம்மிசங்கள் எல்லாம் அழியாதா? அவனுடைய நாட்டிலே தீ பரவி நாட்டை கரிக்காடாக்காதா? அவனுடைய நாட்டிலே 12 ஆண்டுகள் மழை பெய்யக்கூடாது, அன்னமது ஈயாமல் அறமழிந்து வாட வேண்டும், வம்மிசமெல்லாம் அழிய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை கொன்றுவிட்ட சோழன் ஊரிலே பகல் நரி ஊளையிட்டு திரிகின்ற அவல நிலை ஏற்பட வேண்டும். அந்த நீச குலங்களெல்லாம் நெருநெரென ஒடிந்து தோச புழுக்குழியிலே சேர வேண்டும். பெற்ற நாள் அன்று முதல் பிள்ளைகளை காணாமல் நித்தம் பால் சுரந்து நெகிழுதே என் சிவனே. அந்த பிள்ளைகளினுடைய பேருடம்பு தன்னிறத்தை இந்த கண்ணால் நாங்கள் பார்க்கவில்லையே. கொதிக்குதே எங்கள் கும்பி மிக குமுறி. ஏழை கன்னிமாரில் யார் பெற்ற கண்மணியோ கோளுரைத்து பாவி கொன்று விட்டானே. கொண்டவன்தான் இன்னும் இருக்கிறானா, இல்லை கொடுநரகிலே சேர்ந்து விட்டானா? அவன் இறந்துதான் போனாலும் அவனுடைய ஆவி எங்கிருக்கிறது என்று தேடி பிடித்து ஆக்கினைகள் செய்து விடுவோம். கோதண்ட மாதாவே, கோதே என் தாய்மாரே, வனத்தில் வந்து எங்களுடைய வாட்டத்தை எல்லாம் தீர்த்தீர்கள் என்று இருந்தோம். ஆனால் இந்த கைப்பிடித்த பண்டாரம் சொன்ன செய்தி கேட்டு எங்களுடைய மெய்ப்பிடித்தமெல்லாம் உலர்கிறது மாதாவே. இந்த பண்டாரம் வந்து சொன்ன செய்தியை கேட்டு எங்கள் உள்ளமெல்லாம் அலைகின்றது, உடலெல்லாம் நடுங்குகின்றது. எங்களையும் ஈடழித்து என் மக்கள் 7 பேரையும் சங்கை அளிப்பதற்கா இவர் தலையெடுத்தார் இந்த கூத்தராக. இந்த பிள்ளைகள் 7 பேரையும் மனு குறையாமல் எடுத்து தந்து குவலயத்திலே மக்களுக்கு திருமுடி சூட்டி ஒரு உடையின் கீழ் ஆளுகின்ற வரையிலும் ஆள வைப்பது வரையிலும் எங்களைப் போல் சுகமற்று இருப்பீர்கான் பண்டாரம். இதை அடுத்து சில நாளிலே நீர் ஆக்கி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 7 பெண் பாவம் ஏப்பி நாளு கடத்தாமல் நடத்தித்தாரும். எங்களையும் கற்பழித்து இந்த வனத்திலே தவிக்க விட்டு நாங்கள் மங்கள சுபசோபனங்களை மறந்து மயிர் விரித்து தூங்காமல் ஆதரவில்லாமல் அவனி ஆசையில்லாமல் தலை விரித்து கலையை சதமென்று எண்ணாமல் உலையின் மெழுகது போல் ஒருவனத்திலே நிலையாக நின்று விட்டோம். நீர் செய்த மாயமதால் அல்லவா இனி எங்கள் மக்கள் 7 பேரையும் 7 வழியும் எடுத்து தந்து அநியாயமும் அடக்கி ஆன மக்கள் வம்மிசத்தை கொத்தோடே சேர்த்து தர்மயுகத்திலே வைத்து அரசாளுவது வரையிலும் எங்களைப் போல் சுகமற்று இருப்பீர்கான் பண்டாரம். மங்களம் கலி மாளுவதை உமக்கு வராது என்று அந்த அம்மைமார்கள் 7 பேரும் சாபித்தார்கள். இந்த சாபத்தை கேட்டு எம்பெருமான் சற்று வருத்தப்பட்டார். அப்பொழுது சொல்லுகின்றார், கலியை அழித்து மக்கள் வழியை நானாக சென்றெடுத்து நலங்கொடுக்கும் வரைக்கும் துயரம் எனக்கு தொடுக்கும் என்று சாபமிட்டீர்கள். அன்று அசுர குடும்பம் அறுக்கு வரையிலும் ஈசரிட்ட சாபம் ஈதோடே ஒத்துதடி. சரி இருக்கட்டும்.
இந்த காலங்கள் கடந்து வருகிறது வரையில் உங்களுக்கு எங்கே போய் இருப்பதற்கு சம்மதம் சொல்லுங்கள். அது இருக்கட்டும் ஐயா, மக்கள் 2 பேரை சோழ மன்னன் கொன்றுவிட்டான் என்று சொன்னீரே, அதை உடனே அப்படியே அந்த வழியிலே பிறவி செய்தீரா அல்லது அதை என்ன செய்தி? உடனே எம்பெருமானும் அப்பொழுதுதான் பிரம்மதேவரை அழைத்து அதை பற்றி விசாரிக்கின்றார். திருமாலினுடைய பிள்ளைகள் என்று மனமகிழ்ந்து, அல்லாமலும் வாளை முனி உயிர் ஒன்று, வானவர் கோன் உயிர் ஒன்று, இதை மீண்டும் பிறவி செய்யக்கூடாது என்று அரண் கையிலையிலே அறைக்குள்ளாக அதை பத்திரப்படுத்தி இருக்கிறேன். ஐயகோ, சோழ மன்னன் பாவி 2 பேரை யானைக்காலால் தலையிடறி கொன்றுவிட்டான். இந்த பிரம்மனோ அதை உடனே படைக்காது நிறுத்திவிட்டான். மீதமுள்ள 5 மக்கள் வழியும் இந்த உலகத்திலே மிஞ்சி பறந்து மிகு மேல் சான்றோராய் அவர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். இந்த 2 வழியும் குறைபட்டு விட்டதே. அன்றைக்கே படைத்திருந்தால் அதுவும் கொப்பு 100,000 போலே தலைத்திருக்குமே. பிரம்மதேவரே, அந்த 2 உயிர்தானே திரும்பவும் படைக்க கூடாது, பரவாயில்லை. அந்த உயிர்கள் அந்த உடலை விட்டு பிரியாது இருந்திருந்தால் இது நாள் வரையிலும் அதனுடைய பிதிர் வழிகள் இந்த நாட்டிலே எப்படி பெருகி இருக்குமோ அதுபோல அந்த பிதிர்களை ஆங்காங்கே திடீர் திடீர் என்று படையும் என்று சொன்னார். படையும் என்று சொன்ன நாராயணருடைய திருமொழியை கேட்டவுடன் பிரம்மதேவரும் அந்த பிதிர் வழிகளை பூலோகத்திலே ஆங்காங்கே படைக்கின்றார். மாதர்களே, இனியாயிலும் சொல்லுங்கள், உங்களுக்கு பூலோகத்திலே போய் பிறந்திருக்க ஏதாயிலும் சங்கடங்கள் உண்டுமா என்று. எங்களை தொட்டெடுத்து ரட்சித்து நன்மை தர வருவோம் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்பொழுது வருவீர், எப்படி வருவீர் என்று கேட்டார்கள். ஐயா ஒரு முக்கியமான தருணத்தை அந்த அம்மைமார்களுக்கு எடுத்துரைக்கின்றார். மாதர்களே, 1008 அம்பலமும் ஆன திருப்பதியும் வாயுதமோர் அம்பலமும் வளர்வதியில் ஒன்றதுவும் கங்கையுட கண்ணும் கேள்வி மன்னர் தன்சாவும் சங்கையழிந்து தலையழிந்த அவ்வாண்டு வருவேன் தென் சொர்க்க வடமேற்கு மூலையிலே லிங்கம் ஒன்றிலே 3 இணையாக தோன்றியபின் எங்கும் பிரகாசமிட்ட அவ்வாண்டே யாம் வருவோம். நீங்கள் இதை கண்டிருங்கள். அல்லாமலும் நான் வருவதற்கு காரணங்கள் அநேகம் உண்டு. இதை யாருக்கும் எடுத்துரைக்க கூடாது மெல்லியரே. சொன்ன தருணம் செவி கேட்ட நீங்கள் எல்லாம் என்னை நினைந்து ஒரு நினைவாக இருங்கள் என்று அந்த மடவார்களுக்கு தருணத்தை உரைத்து அந்த அம்மைமார்களை பூலோகத்திலே மனுப்பிரவி செய்தார். மந்தாடும் கைலையிலே சிவபெருமான், பார்வதி, நாராயணர், மகாலட்சுமி, பிரம்மதேவர், சரஸ்வதி மற்றும் முனிவர்கள் தேவர்களோடு எல்லோரும் வந்து கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே அன்னை பத்திரமாகாளியானவள் வருகின்றாள். மாகாளி என்ற வடபத்திரகாளி, ஓகாளி என்ற உயர்ந்த பலக்காரி அங்கிருந்து ஓடோடி வருகிறார். அழுது கொண்டே வருகின்றார். ஓடி வந்து அப்படியே நாராயணருடைய திருவடியிலே வீழ்ந்தாள். அழுது சொல்லுகின்றாள், சந்துவையில் மாயவரே, தான் விளைத்தேன் நான் உமக்காக வேண்டி நான் உயிர் வைத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் என்றைக்கோ நாக்க பிடுங்கிக் கொண்டு செத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உன் மக்கள் சான்றோர்கள் உற்ற மக்கள் ஏழதிலே நன்மையற்ற சோழன் நாடி பழியெடுத்து விட்டான். 2 பேரை கொன்று விட்டான். அதை கண்டவுடனே அடியால் கரிகால சோழனுடைய நாட்டிலே மழை பெய்யக்கூடாது, பசி பஞ்சம் பட்டினி என்று மக்கள் எல்லாம் அவல நிலைக்கு ஆளாக வேண்டும் என்று நான் சாபித்து விட்டேன். பகல் வேளையிலே நரி ஊளையிட்டு திரிய வேண்டும் என்றும் சோழனும் அவனை சார்ந்த வம்மிஷமும் நரகத்திலே சேர வேண்டும் என்றும் சாபமிட்டுவிட்டு புத்திரரின் செய்தி சொல்லுவதற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன். புண்ணிய நாரணரே, அன்னரே, கேட்கலையோ எந்தன் கிருபை சிவனாரே. இந்த ஏந்தினையால் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதானா இருக்கிறீர்? அன்றைக்கு பிள்ளைகளை கொடுக்கிற போது என்ன சொல்லி கொடுத்தேன்? பிள்ளைக்கு ஓர் தீங்கு பிழையாமல் எப்பொழுதும் வளர்ப்பாயா அப்படி என்று கேட்டதற்கு வள்ளல்களை நன்றாய் வளர்ப்போம் என்று அவள் சொல்லி அன்றைக்கு மருட்டி விழித்து உருட்டி பேசி அந்த பிள்ளைகளை வாங்கினாள்.
இன்று அவள் வந்து திருட்டு மொழி பேசுகின்றாள். நான் தனியல் அல்லவே, 4 பேரும் உண்டல்லவா, நாம் எல்லோரும் இருந்துதானே அந்த பிள்ளைகளுக்கு திருநாமமிட்டு வானத்து அமிர்தத்தை வரவழைத்து தாளமென படைத்துக் கொடுத்தோம். பிள்ளைகளை அவளிடத்திலே ஒப்படைக்கிற போது அவள் நாம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு உயிர்ச்சேதம் வராமல் வளர்த்து ஒப்படைப்பேன் என்று அன்றைக்கு சொல்லி வாங்கியவள் இன்று வந்து திருட்டு மொழி பேசுகின்றாளே ஈஸ்வரரே. அப்படி பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் உயிர்ச்சேதம் வந்ததே உண்டுமானால் உனக்கு சிறை தண்டனையும் தப்பாது, கண்டிப்பாக சிறை தண்டனை கிடைக்கும் என்றல்லவோ சொல்லி அந்த பிள்ளைகளை ஒப்படைத்தேன். இவள் மாய்ந்தவுடன் ஆகிடினும் வந்து உரைத்தாளா? சற்றும் மனதிலே பயம் என்பதே இவளுக்கு கிடையாது. பதறாமல் இருந்து கொண்டு புத்தி மேல் நெஞ்சரிப்பாய் இப்பொழுது போவோம் என்று வந்திருக்கின்றாள். ஒரு நேரம் போக வேண்டும் என்ற எண்ணம் வரும், அடுத்தா போல ஆங்காரம் அதை தடுத்துடும். போகாட்டா அவங்க என்னதான் செய்வாங்க, போகலாம் இருப்போம் அப்படி என்று இருந்து கொள்வாள். இப்படி இந்த இரு நினைவாக இத்தனை காலமும் இருந்து கொண்டு இத்தனை காலத்துக்கு பின்னாலே அவள் வந்து செய்தி சொல்ல வந்திருக்கின்றாள். தன்மதலை என்றால் தலை வைத்து இருப்பாளோ, என்னுடைய பிள்ளைக்கு இவள் இடறி விழுவாளோ? ஒருதர் பிள்ளைக்கு இன்னொருதர் உடமையிட முடியுமா ஈஸ்வரரே? ஒருவர் பிள்ளை பேரிலே மற்றொருவருக்கு கருதல் விருப்பம் காணுமா? பெற்ற என்னுடைய கும்பி அல்லவோ பெருங்கனல் போல் மீறுகிறது. மற்றோர்கள் கும்பி வருந்தி குமிருடுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஐயகோ, பாவி அவன் கொன்று 12 ஆண்டு வரை அந்த பிள்ளைகளினுடைய செய்தி எனக்கு தெரியவே தெரியாதே. ஆதலால் தான் என்னுடைய மக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே தாய் தகப்பன் இல்லாதவர்களைப் போல தயங்கி கிடக்கிறார்களா? இதெல்லாம் செய்ய அரணுக்கு ஏறாத செய்த பலவினையோ? பத்திரமாகாளியே, வைகை கரையிலே விழுந்த அந்த பிள்ளைகள் அந்த கூட்டோடு திரும்பி உயிர் பெற்று வருகிறது வரையிலும் நீ வடவாமுகத்திலே அக்கினியிலே சிறையிலே இரு. அதை கேட்டு மாகாளி கிலேசம் அடைந்து தீட்டு வடவா முகம் என்று சொல்லக்கூடிய தீட்டு வடவா முகத்து அக்கினியிலே போய் அவள் சிறையாக இருக்கின்றாள். இதை அறிந்த கூலிகணங்கள் எல்லாம் வாதவிடு பேய்கள் எல்லாம் சொல்லுகிறதா, நாச்சியாருக்கே இச்சிறை என்றால் நமக்கு என்ன கேடு விளையப் போகிறதோ தெரியவில்லையே, இந்த நாட்டுக்கு என்ன கேடு வருகிறதோ தெரியவில்லையே என்று அஞ்சி ஒடுங்கி இருந்ததாம். ஆனால் சில முந்த முறுக்குள்ள மூளி பேய்கள் சொல்லுமாம், நமக்கு கைவாய்த்து, ஏன்னா காளி சிறைதான் கவிழ்ந்திருக்கிறார், எனவே நாம் இனி இந்த கூட்டத்தை ஆட்டி படைக்கலாம் என்று துள்ளி கொண்டாடியதாம். இப்படியே இருக்கிற போது எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றார், ஈஸ்வரரே, காளி சிறைதான் கவிழ்ந்திருக்க நியாயம் வந்தால் ஆளியால் சூழப்பட்ட இந்த வையகத்திலே யாருக்குமே சுகம் கிடைக்காது. காளியை அதிக நாள் சிறையிலே இருக்க விடக்கூடாது, அவளை சிறை மீட்ட வேண்டும். எப்பொழுதுதான் சிறை மீட்ட முடியும்? வைகை கரையிலே விழுந்த பிள்ளைகள் அந்த கூட்டோடு உயிர் திரும்பி வருகிற போதுதான். ஆனால் அவர்கள் எப்பொழுதுதான் வருவார்கள்? தர்மயுக காலத்தில் தான் வருவார்கள். எனவே தர்மயுகத்தை தோற்றுவிப்பதற்காக வேண்டி, கலியை அழிப்பதற்காக வேண்டி அடுத்து நாம் செய்யக்கூடிய முறைகளிலே நாம் தயங்கக்கூடாது. எனவே அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? மைத்துனரே, கடனோகான் என்னோடு கலங்கு மொழி பேசுவது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று என் மனதை கலக்க வேண்டாம். நானோ தடுத்தேன் நாட்டுக்களி தீட்டறுக்க. ஏனோகான் மைத்துனரே, என்னோடு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் கேட்கிறீர்? எப்போது கலியளித்து எங்களுக்கெல்லாம் நற்பேறு நீர் தருவீர் என்று, எப்பொழுது அந்த பலனை பெறுவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்து தவிக்கின்றோம். தீட்டை மிக கழித்து சிவஞான முத்தி தந்து கையில வீட்டை எப்போ விளக்கி காட்டுவீர் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சீக்கிரமாக அடுத்தபடி என்ன செய்ய வேண்டுமோ அதை உம்முடைய இஷ்ட பிரகாரம் நடத்தும் என்று சொல்ல